ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் முருங்கைக்கீரை முட்டை போட்டு பொரியல் பண்ணேன். அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் அந்த வீடியோவே நான் போட்டேன். எப்படின்னா பின்ன உள்ளி தக்காய் வெட்டி ஆദ്യം நல்லா இது பண்ணி கீரை பகுதி வெந்ததுக்கு அப்புறம் கால் பாகம் இருந்தாலும் வேகணும். கீரை கால் பாகம் இல்லை, முக்கால் பாகம் இருந்தாலும் வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணுன்னா அந்த முட்டையை நடுவில் நீக்கி விட்டு இந்த முட்டையை ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி அதை நல்லா கிண்டி முட்டை நல்லா இது பொரியல் மாதிரி வர்ற வரைக்கும் கிண்டி நல்லா இது பண்ணினதுக்கப்புறம் நான் செய்கிறது நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா சேர்த்து செஞ்சு இது பண்ணால் நல்லா சூப்பராக வரும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுக்கு நான் வீடியோ போடுறேன், யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் நான் அந்த வீடியோவை போட்டேன். ஒரு அடுப்பில் சோறு வந்துக்கிட்டுருக்கு, ஒரு அடுப்பில் சிக்கன் கறி வச்சு இறக்கி வச்சுருக்கேன். குக்கரில் தான் வச்சேன் சிக்கன் கறி. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது செஞ்சுருக்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த முட்டை நல்லா ஃப்ளாயில் ஆகி நல்லா பொரியல் மாதிரி வந்துடணும். அதுக்கப்புறம் தான் அந்த கீரையை சேர்த்து அதில் சேர்த்து செய்யணும். அதுக்காக தான் அதெல்லாம் செஞ்சேன். எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் திம்பாங்க. ஆனால் தம்பி ஸ்கூல் கொண்டு போக மாட்டான், பாப்பா ஸ்கூல் கொண்டு போவோம். வித்தியாசமாக செஞ்சு பார்ப்போமேனு தான் செய்கிறதா. எல்லாம் செஞ்சு பாருங்கள், அதெல்லாம் நல்லாயிருக்கும். இதிலே இப்போ உங்களுக்கு முட்டை போட்டு கொஞ்சம் தேங்காய் வேணும்னா மேலே தேங்காயும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். 2 கூடி சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லா அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனால தான் நான் வீடியோவே போடுறதில்ல. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும். யாருமே வீடியோவே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனால தான் நான் வீடியோவே போடுறதில்ல. சரி, எல்லோரும் போட்டு பார்ப்போமே நினச்சிட்டு தான் போட்டிருக்கேன். சும்மா என்னென்னமோ பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. நம்மெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற ஆளுங்க. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வேணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் உங்களை மாதிரி ஒரு பாவம் தான். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். அந்த கடைசியாக அந்த கீரை ஃபுல்லாக வெந்து அந்த முட்டையும் எதுவும் ஃப்ரை ஆக்கினதுக்கப்புறம் ஆஃப் ஆக்கி நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், சோத்துக்கு சூப்பராக இருக்கும்.